ரித்திகா சித்திர நட்சத்திரம். அந்த குழந்தை இன்னைக்கு அவளுடைய 18th பர்த்டே கொண்டாடுறது. அவளுக்கு இன்னைக்கு 18 ஆகிறது. சுவாமி அவளுக்கு சகலவிதமான சௌபாகியங்களோட சந்தோஷத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய அனுசரணையா இருக்கக்கூடிய குழந்தையா வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல குழந்தையா இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும் சுவாமி. மயூரன் பூர நட்சத்திரம். அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், அந்த யோகம் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா சுவாமி. அந்த அழகான அனுசரணை உள்ள புத்திசாலியான குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான நல்ல வரன் கிடைக்கணுங்கிறது அவளுடைய கோரிக்கை. சார்காஷ் திருவாதிர நட்சத்திரம். அவளுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கறது அவளுடைய கோரிக்கை சுவாமி. சதய நட்சத்திரம். அவளும் எக்ஸாம் எழுதியிருக்கா. நல்ல ரிசல்ட் வரணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுங்கிறது அவளுடைய கோரிக்கை. சந்தோஷ் சதய நட்சத்திரம். ப்ரொஃபசர் கோர்சஸ் GPA ப்ரொஃபசர் ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆகிரகம். அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் உங்களுடைய பாதத்தடியில வச்சிருக்கா. சதீஷ்குமார் ராதா ரேவதி நட்சத்திரம். இவாளுக்கு நல்ல விதமான ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. ஆதித்யா ரேவதி நட்சத்திரம். நல்ல வேலை கிடைக்கணும், எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம லைஃப் லீட் பண்றதுக்கு உண்டான புத்திசாலித்தனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கா. முத்துலட்சுமி ரேவதி நட்சத்திரம். அவளுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் 1000 இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணிருக்கா சுவாமி. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல தீர்த்துட முடியும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கி சகல சந்தோஷங்களையும் அவளுக்கு கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. நவீனா ரேவதி நட்சத்திரம். அவளுடைய படிப்பு நல்ல விதமா அமைஞ்சு அந்த குழந்தை நல்ல பெரிய லெவலுக்கு வரணும், லைஃப் சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணுங்கிறது அம்மா அப்பாவோட கோரிக்கை. வெங்கடேஷ் ரேவதி நட்சத்திரம். நல்ல ஹெல்த் இருக்கணும். சோபா வெங்கடேசன் ரேவதி நட்சத்திரம். அவளுக்கு நல்ல விதமான ஹெல்த் இருக்கணும், உடல் உபாதைகள் எதுவும் இல்லாம சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணுங்கிறது கோரிக்கை. கோவிந்த் கேசவ் கல்பனா கோவிந்த் கேசவ் ரேவதி நட்சத்திரம். அவளுக்கு 2வது குழந்தை பிறக்கணுங்கிற பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்தனை வச்சிருக்கா. நல்ல அழகான அருமையான புத்திசாலித்தனமான உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துல கிடைக்கக்கூடிய குழந்தை அவளுக்கு கிடைக்கணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட அந்த குழந்தை இருக்கணுங்கிற கோரிக்கையும் அவ வச்சிருக்கா. சாந்தி ரேவதி நட்சத்திரம். நல்ல ஹெல்த் இருக்கணும், அவளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சகல சௌபாகியத்தோட வாழணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கா. சிவராஜன் ரேவதி நட்சத்திரம். அவளுக்கு நல்ல ஹெல்த்தும் வெல்த்தும் இருக்கணும் அப்படின்னு எஜுகேஷன் நல்லா முடிச்சு நல்ல ஹெல்த்தோட அவ வாழணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கா சுவாமி. சகல விதமான சந்தோஷங்களையும் சௌபாகியங்களையும் நீங்க அவளுக்கு கொடுக்கணும். பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை திக்கிறதுக்கு உண்டான யோக அமைப்பு வாழ்க்கை கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையை முன் வச்சிருக்கா சுவாமி. ஷிவின் ஜென்ம நட்சத்திரம். அவளுக்கு சில கெடுதலான ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதனால குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு அவளோட சகோதரி ரொம்ப கோரிக்கை வச்சிருக்கா சுவாமி. அவள் அந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து பரிபூர்ணமா குணமாக்கி குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு சகல சௌபாகியத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா நல்ல புத்தியோட வாழணும் அப்படிங்கிற கோரிக்கை உங்களுடைய பாதத்தடியில நாங்க சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி செந்தில்குமார் மக நட்சத்திரம் சிம்மராசி. ஹீனா கடகராசி. இவ 2 பேருக்கும் குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அவருக்கும் சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதுல இருந்து பரிபூர்ணமா அவ வழியாகி மனைவியை புரிஞ்சுட்டு குழந்தையை புரிஞ்சுட்டு நல்ல விதமா வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கா சுவாமி. அவளுடைய கெட்ட எண்ணங்களையும் நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸையும் எல்லாத்தையும் தீர்த்து உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால நன்னா புரிஞ்சுண்டு ஒற்றுமையா சகல சௌபாகியத்தோட சம்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட அந்த குடும்பம் நன்னா வாழுங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம் சுவாமி. பரதன் அவிட்ட நட்சத்திரம். அவளுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கு, சுவாச முட்டல் இருக்கு, லங்ஸ்ல கொஞ்சம் தண்ணி சேர்ந்திருக்கு எல்லாம் சொல்றா. அதெல்லாம் ஹீல் பண்ணி அவருக்கு அது பரிபூர்ணமா குணமாக்கி சுவாமி ஆயுள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட அந்த குடும்பத்தையே நல்ல விதமா வச்சுக்கணுங்கிற கோரிக்கையை அந்த குடும்பத்தை வச்சிருக்கா சுவாமி. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.